லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து நியூ இயருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. அதனால் ஒரு ஸ்வீட் எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 10 மினிட்ஸில் வந்து ஒரு 2 பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் கேஸ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நெய்யே கூட 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானோன்னு நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. நம்ம வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பை. இந்த ஸ்வீட் வந்து டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோ நேரம் தாங்க ஆகும். குயிக்காக செஞ்சிடலாம் நம்ம இந்த ஸ்வீட்டை. பாருங்கள், முந்திரி வந்து இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. நம்ம இந்த முந்திரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. நான் 1 கப்பு வந்து கடலை மாவு எடுத்துருக்கேங்க. இந்த கப்பாலே தாங்க நம்ம எல்லாம் அளந்துக்கணும். 1 கப் எடுத்துக்கலாம். ஸ்லோவாக வச்சுட்டு இந்த நெய்யிலே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த கப்பால் தான் நம்ம வந்து கடலை மாவு அளந்தோம். இந்த கப்பாலே 1 கப்பு அளவு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. 1 கப்பு கரெக்டாக 1 கப்பு ஊற்றிக்கோங்க. நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணியை. கடல மாவு நல்லா வறுத்துட்டோங்க. நம்ம வறுக்க கடல மாவு நல்லா மணம் வரும், வாசனை வரும். அப்போ தெரிஞ்சுக்கணும் நல்லா வறுத்துட்டோம் நம்ம அப்படின்ட்டு. நான் இந்த நியூ இயருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்வீட் செய்யலாம். 10 மினிட்ஸ் தாங்க ஆகும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. நம்ம வந்து நிறைய பொருள் வச்சு செய்கிறதோட சிம்பிளாக வந்து ஈஸியாக நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சிடலாங்க. ஸ்டவ் வந்து நம்ம ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம தண்ணி வந்து வச்சோம் பாருங்கள், சுடு தண்ணி. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மொல்லமாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம நல்லா கலக்கிடலாம். கட்டிலாம் எதுவும் வராதுங்க. மீதி இருக்கும் தண்ணியும் ஊற்றிடலாம். நம்ம கை விடாத நல்லா கலக்கிக்குங்க. நம்ம வறுக்கும் போது கடல மாவு வந்து நல்லா வந்து வறுபட்டுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சுடுதண்ணி ஊற்றுறதுக்குள்ள நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ மாவு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போது நம்ம 1 கப்பு, இந்த கப்பால் தாங்க நம்ம எல்லாம் அளந்தோம். இதே கப்பால் நம்ம 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கலர் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு வேணுன்னா விருப்பப்பட்டால் கலர் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேணாம், அப்படியே கூட செய்யலாங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்றா திரண்டு வந்துச்சு. இப்போ வந்து 4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் இதில் போட்டுடலாங்க. போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். நம்ம கடாயில் ஒட்டாத வந்துக்குது. இதுதாங்க இதோட பதம். ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், திரண்டு வந்துக்குது. நல்லா ஒட்டில் பாருங்கள், கடாயில் இந்த மாதிரி வந்தால் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. டக்குன்னு வந்து நம்ம செஞ்சிடலாங்க. இந்த நியூ இயருக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டு நான் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கடல மாவில் தான் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சுக்கிறோன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி நியூ இயர்னால் இந்த ஸ்வீட் செஞ்சுக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் செஞ்சுருக்கேங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.